ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமைஸ்டு ஐஸ் கிளாஸ் பவுல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம இன்றைக்கி வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். வாட்டர் குடிக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு பேஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்ட் பொறுத்து, அதாவது நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளவர்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் லெமனும் எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் இப்போ டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டேஸ்ட்டுக்கு பொறுத்து நான் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண தோணுதோ அதை பொறுத்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து அந்த பேஸுக்கு மேலே கேரட் பீசஸை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேஸ் வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு லெமன் பீஸ் வச்சுட்டு சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேரட் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் சைடு ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டேன் கேரட் லெமனை வச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டிக் பண்ண போகிறேன். அதாவது ஒரு செல்லோ டேப் வச்சு நான் வந்து இந்த கிளாஸ் டம்ளர்லேயும் கீழே இருக்க கண்ணாடி கிளாஸ்லேயும் வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம 4 சைடும் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு 2 சைடு மட்டும் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறோம். அடியில் இருக்க கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி ஃபில் பண்ணுங்கள். கிளாஸ் டம்ளர் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மேலே இருக்க கிளாஸ்லேயும் நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு மேலே இருக்க கிளாஸ் வந்து ஆடாமல் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நான் அடியில் இருக்க கிளாஸ் டம்ளரில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி மேலே இருக்க கிளாஸ்லேயும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுறீங்க அப்படின்னா வெயிட் ஏற ஏற வந்து நமக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கோங்க போதும். இப்போ மீதி இருக்க கேரட் ஸ்லைசஸை வந்து நான் இந்த மாதிரி சைடில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால கேரட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 புதினா இலைகளையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இந்த சைடில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். புதினா இலை க்ரீன் கலரில் இருக்கிறனால கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஆட் பண்ணுறேன். இப்போ மீதி இந்த லெமன் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி சைட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. நான் 4 பக்கமும் செல்லோ டேப் நல்லா ஒட்டி வச்சுருக்கேன், கிளாஸ் நகராத மாதிரி. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 8 ஹவர் வந்து இது அப்படியே இருக்கணும். 8 ஹவர் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகி கிளாஸ் பவுல் வந்து ரெடி ஆகிரும். இப்போது 8 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இந்த கிளாஸ்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செல்லோ டேப்லாம் வெளியே எடுத்துடலாம். நம்ம ஒட்டி இந்த செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும். இப்போ நான் எல்லா செல்லோ டேப்பையும் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்க கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை தான் ரிமூவ் பண்ணணும். அது ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆட்டி பாருங்கள். உங்களுக்கு வந்தது அப்படின்னா ஈஸியாக எடுத்துருங்க. சப்போஸ் வரல அப்படின்னா ரன்னிங் வாட்டரில் காமிச்சிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்ம மேலே உள்ள கிளாஸ் பவுல் எடுத்த மாதிரி இதை வந்து ஈஸியாக எடுத்துட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரன்னிங் வாட்டரில் காட்டுறீங்கன்னா டேப்பை திறந்துட்டு ரன்னிங் வாட்டரில் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நான் இந்த மாதிரி 2-3 டைம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் வருதான்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு அழகாக வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஷேப்பில் சூப்பரான ஐஸ் கிளாஸ் பவுல் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரைலே நல்லா வந்திருக்கு. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கிளாஸ் பவுல் மேக் பண்ணி நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்லேயே வந்து ஒரு ஐஸ் கிளாஸ் பவுல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த கிளாஸ் பவுலில் நம்ம சர்வ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். நான் வந்து சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன்.
இதிலே நீங்கள் ஃப்ளவர் வச்சு மேக் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்க்குறதோட மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வச்சு மேக் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து சர்வ் பண்ணவும் முடியும். அதாவது நம்ம ஜூஸு, சாலட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் உதவும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ ஜூஸ் வீட்டில் பண்ணியிருந்தோம். ஸோ மேங்கோ ஜூஸ் வந்து இதில் சர்வ் பண்ணி தான் குடித்தோம். பர்டிகுலராக எங்கள் பாப்பா இதில் தான் குடித்தா. அவளுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.